ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தோன்னா, நம்ம தளபதி அவர் வந்து அரசியல் ஆரம்பித்து அரசியல் கட்சி அறிவித்து ஒரு 2-3 நாள் இருக்குது. என்னப்பா அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே வீடியோ போடாமல் 2-3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாருமே வந்து பல இடங்களில் வந்து பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னோட கருத்தை சொல்ல வேண்டிய நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படின்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இனிமேட்டு எந்த மாதிரியான மூலாக பண்ண போகிறாருன்றது என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் தான். மற்றபடி வந்து என்னோட ஒப்பீனியன்லாம் நான் வைக்கல. அதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2026 தானே, பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு இன்னும் 2 வருஷமே இருக்குது. அடுத்து தளபதியோட தளபதி 68 இருக்குது, 69 இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபுல் வச்சுட்டு அரசியல் இறங்க போகிறாரு. அப்போ நம்ம வந்து கருத்துக்களை சொல்லுவோம். இப்போ வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு, இதை பற்றி ஒரு சில முன்னோட்டம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம். தமிழகத்தில் வெற்றி கழகமாய் சூடுமா தளபதி மூலமாக தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் டிஎம்கே அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேர் இருந்தாங்க. இபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் வந்து இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவங்க, ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின். இப்போ வந்து 2026 அடுத்து 31 வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் மேக்ஸிமம் இருப்பார். அப்போ வந்து தளபதிக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் தளபதி விஜய் அவருக்கும் ஒரு காம்படிஷன் வந்து 100% வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது 2031. இப்போ 2026 எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஏடிஎம்கேவும் இப்போ வந்து அவ்வளோக்கா வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருக்காங்க. பிஜேபி அப் அண்ட் டவுன் தான், மற்ற எந்த கட்சியும் இல்லை. ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து தமிழக மக்கள் வந்து புது ஆட்களுக்கு ஓட்டளிக்கணும் மக்கள் விரும்பினாங்கன்னா வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம தளபதி வந்து ஜெயிக்கலாம். இல்லாட்டி இது வந்து ஜஸ்ட் ரிகர்சல் மாதிரி வச்சுக்கிட்டு 2031 100% வந்து மக்களை கவர்ந்து விட்டு ஜெயிக்கலாம். 2026 ஜஸ்ட் ஒரு அட்டம்ப்ட் தான். பார்ப்போம், முதல் அட்டம்ப்ட்லேயே நம்ம எம்ஜிஆர் மாதிரி முதல் அட்டம்ப்ட்லேயே முதலமைச்சர் ஆகிறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் எந்த மாதிரி ஓட்டு போட போகிறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே அவ்வளோ மவுசு இல்லை. முன்னே வந்து டிஎம்கே தான் மவுசாக இருக்கும். இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு மவுசு இல்லை, டிஎம்கே மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் தளபதி வந்து சிஎம் ஆகிறதுக்கு. அதுக்கு வந்து தளபதி இந்த 2 வருஷத்தில் எந்த மாதிரியான மக்களை வந்து எப்படி கவர்றாரு, ஓட்டை வந்து போட வைக்க போகிறாருன்றதை பார்க்கணும். அந்த 10th 12th படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்தாரு. அவங்க தான் 2026 வந்து ஓட்டு போட போகிறாங்க. அவங்களை எப்படி கவர்ந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஃபுல்லாக வந்து தளபதிக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2026 நிறைய ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து டிஎம்கே பல ஓட்டுகள் வித்தியாசத்தில் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. ஏடிஎம்கேவும் இப்போ வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிக்கு ஓட்டுகள் வந்து சரிக்கு சமமாக பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதி நிற்கிற தொகுதியில் வந்து 2026 100% ஜெயிச்சிருவார். எம்எல்ஏவும் ஆயிடுவார், அதில் வந்து சந்தேகம் இல்லை. தளபதி நிற்கிற தொகுதியில் வந்து 100% ஜெயிச்சிருவார். மற்ற 234 தொகுதியிலையும் ஜெயிக்க முடியுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதியால் ஜெயிக்க வைக்க முடியுமா? அவரோட தொண்டர்கள், அவர் நிப்பாட்ட போகிற ஆட்களில் என்ன மாதிரி இருக்க போகுது? அவர் சொல்லியிருக்காரு, நான் உமன்ஸுக்கு நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், நல்லா படித்தவங்க தான் நிறுத்த போகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. மக்கள் நினைத்தால் மாற்றத்தை உருவாக்கலாம். எவ்வளோ வருஷம் நம்ம ஒரே கட்சி ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு புதிய மாற்றத்தில் இந்த கட்சி ட்ரை பண்ணி பார்ப்போம். 5 வருஷம் பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். சரி வரலாம், அப்புறம் மாற்றிக்கலாம். மக்கள் முடிவு தரேன். அதனால் ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுனால மக்கள் ஒரு புதுமையை விரும்பி டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு புதுமை இவ்வளோ நாள் இவங்க வந்துட்டுருக்காங்க. சரி, நம்ம தளபதி ஓட்டு போட்டு பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம். 5 வருஷத்துலன்றது மக்கள் விரும்பி டிவிகேக்கு ஓட்டு அளிப்பார்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போது இது வரைக்கும் வந்து நம்ம தளபதி 68 69 தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினிமா விட்டு நின்று போகிறாரு. எப்படின்னா இதுக்கு படம் நடிக்க மாட்டார். 2031 அந்த எலெக்ஷன் வரைக்குமே படம் வந்து நடிக்க போகிறதில்ல. இதுதான் லாஸ்ட்டு. தளபதி 60 தான் லாஸ்ட்டு. கமல் சார் எப்படி வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்தாரோ அந்த மாதிரி வந்து தளபதி வரமாட்டாருன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் ரிலீஸ் ஆன அந்த பகுதியிலே போட்டுருந்துச்சு. நான் வந்து அரசியல் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப். எப்படி எனக்கு சினிமா வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக வந்து சினிமாவில் நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சனோ, அதே மாதிரி வந்து நான் வந்து சினிமாலே இருந்து மக்களுக்கு நல்லது செய்கிறத விட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சேன்னா இன்னும் வந்து எனக்கு பவர்ஃபுல்லான ஒரு பவர் கிடைக்கும். நல்லது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சினிமாவில் இருக்கும்போது நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் அரசியலுக்கு வந்துட்டோம்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக மக்கள் தமிழகத்தை ஒரு புதுமை தமிழகமாக மாற்றுறதுக்கு தளபதி இருப்பார்ன்ற மாதிரியான ஒரு தகவலுமே அறிவிச்சிருக்காரு அந்த நோட்டில். நான் வந்து ஃபுல் டைம் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன். அதனால் சினிமாவோட நிறுத்திடுவேன். இதுக்கப்புறம் அரசியல் தான். விஜயகாந்த் சார் எப்படி வந்து சினிமாவிலேருந்து நின்று ஃபுல் டைம் அரசியலுக்கு மாறினாரோ அதே மாதிரி தளபதி அவர் ஃபுல் டைம் அரசியல் தான். அதுக்கப்புறம் இந்த 2026 தோற்றதுக்கு அப்புறம் நம்ம சினிமாவுக்கு வரப்போகிறாரு. சப்போஸ் தோத்துட்டாருன்னா சினிமா
சினிமாக்கு வர போகிறார் அப்படிலாம் கிடையாது. தோத்தாலும் ஜெயித்தாலும் அரசியல் தான்ன்றதை முடிவு பண்ணிட்டாப்புல தளபதி. அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போ வந்து தளபதியை வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டு நெஞ்சில் கூடியிருக்கும் என் அன்பா நம்பிகளுக்கு வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்களா அப்படின்லாம் சொல்லுவாப்புல. இனிமேட்டு வந்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் என் அன்பு தோழர்கள் அன்பா நம்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. தளபதியோட ஃபஸ்ட்டு அறிவிப்பு எதுலனா மாநாட்டில் மூலமாக வந்து சின்னத்தையும் கொடியும் அறிவிக்க போகிறாரு. அந்த மாநாடு வந்து கூடிய விரைவில் பிப்ரவரி மாதம் இல்லாட்டி மார்ச் மாதம் வந்து அந்த மாநாடு அறிவிக்க போகிறாரு. மாநாடு பெரிய மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா மதுரையில் தான் அந்த மாநாட்டை வைக்க போகிறதா பிளானிங்கில் இருக்காங்க. மதுரையில் அந்த பெரிய மாநாடு டிவிகே மாநாடு. அந்த மாநாட்டில் கட்சியோட கொடியும் கட்சியோட சின்னத்தையும் அறிவிக்க போகிறாரு. அது எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ போட்டியாக பல ரசிகர்களை கொண்ட பல மக்களுக்களை கவர்ந்த தளபதி விஜய் அவர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவரை வந்து வெற்றி பெறுவாரா 2026 எலெக்ஷனில்ன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கண்டிப்பாக சொல்லணும். இல்லை 2026 ட்ரையலாக தான் இருக்கும், 2031 தான் அவர் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக சொல்ல காணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.